பஞ்சாபோட தலைநகர் சண்டிகருக்கு வந்துடுங்க. லூதியானாவிலேருந்து இங்கே வந்துட்டேன். சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். இப்போ இந்த சண்டிகர் வந்து பஞ்சாபோடைய தலைநகரமாக இருக்கு. இந்த தலைநகரத்துக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்தியாவில் எந்த தலைநகரத்துக்கும் இல்லாத ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இந்த சண்டிகருக்கு மட்டும் இருக்கு. அது நான் என்னென்ன வெளியில் ஸ்டேஷன் உள்ள பீரங்கி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. प्राइम मिनिस्टर இந்த ஸ்டேஷனுக்கு வெளியில வித்தியாசமான சிலைங்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருக்கும் ஹைட்டு. மூணு 6 சிலைங்க. ஏர்போர்ட் ஷட்டில் பஸ்ஸுங்க. ஏர்போர்ட் போகிறது ஃப்ரீ சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை, ஃப்ரீ சர்வீஸ் இல்லை. லூதியானாவில் ரோடு ரோலரை மேலே ஏற்றி வச்சுருந்த மாதிரி இங்கே ஒரு ட்ரெயின் இன்ஜின் பழைய அந்த பிரிட்டிஷ் காலத்து அந்த மாடலில் இருக்கிற அந்த ட்ரெயின் இன்ஜினை மேலே வச்சுருக்காங்க பாருங்கள் ஷோகேஸ்க்கு. ஏதோ ஒரு அடையாளம் ஒன்று வைக்கிறாங்க அங்கே. எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க சண்டிகரில். பஸ்ஸே எலக்ட்ரிக் வந்துடுச்சு. வித்தியாசமான இடத்துக்கு ஒரு போயிட்டு எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேஸ்டான மெட்டீரியல்லே ரீசைக்கிள் பண்ணி ஒரு 40 ஏக்கர்ல ஒரு பார்க்கே உருவாக்கி வச்சிருக்காங்க. இங்க சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 7 கிலோமீட்டர் இருக்கு. நான் அந்த எலக்ட்ரிக் ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன். சார்ஜ் 50 ரூபா சஃபாரிக்கு. சிட்டியே ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்குது. காலையில் 10 மணிக்கு நல்லா ஏர்லாம் ரொம்ப பச்சை என்விரான்மெண்ட் சூப்பராக இருக்குது. மிலிட்ரி கேம்ப்பு. பாய் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இந்த ஊரில் ஸ்கூல் பசங்களாம் கொடுத்து வச்சுன்னு போடுவோம். இந்த மாதிரி இடத்துக்கு தான் இந்த பஸ்லையா போறாங்க டிக்கெட். நெச்சந்த்ன்றவர் தான் இதை வந்து தனியா ஒரே ஆள் வந்து இதை உருவாக்கிடுவாரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு 1957 ஸ்டார்ட் பண்ணி 88 முடிச்சிருக்காரு. பஞ்சாபுடைய கவர்னர் இதை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. வழக்கம் போல பஞ்சு மிட்டாய் எல்லாம் வைக்கிறாங்க.
இதெல்லாம் பாறையிலே செதுக்குறாங்க. பாறையில செதுக்குறது இது எல்லாமே டைல்ஸ். இது கையை வச்சா இடிச்சுன்னு போட்டுருக்கு. சும்மா தொட்டு பார்க்கலாம். கண்டிப்பா தீர்த்துனா கையை கிழிச்சிடும். குட்டி பசங்களா என்ஜாய் பண்றாங்க. இந்த சிங்கு தான் லீடர் போல் இருக்கு கிளாஸ்க்கு. ஃப்ரண்ட் லைன்ல வர இது ஃபுல்லா அந்த பீங்கா ரைட். இந்த ஃபீஸ் கேரியர் அந்த ஃபுல்லா அதை பொதிச்சு பக்கத்துல எங்க பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பானை. அதை லைனா ஒன்று மேல ஒன்று அடுக்கி அதை ஒரு டிசைன் ஆகி இருக்கு. அதுல யாரோ சாப்பிட்டு இந்த கவரை சொல்லி வச்சிருக்காங்க. அவராதி குடிச்சவங்க. மேல சின்ன சின்னதா ஒரு டிசைன். ஏன் ஒரு வித்தியாசமா இருக்குங்க இது. இந்த மாதிரி பார்க் வேற எங்கேயா இருக்குமான்னு தெரியல. ஐயம்மா ஆடுது. கீழே வந்துட போயிடாத. இது என்னங்க இது? ஃபவுண்டைன் தானே இது? சிம்பிளான சின்ன ஃபவுண்டைன். சிங்கத்தூர் சிங் உள்ள போக போறாங்க. எப்போ இந்த பக்கம் தெரியல. மார்க் இந்த பக்கம் தான் பண்ணிருக்காங்க. என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படிதான் இதெல்லாம் உருவாக்குனாரு ஒரு நெக்ஸ்ட் தெரியல. பயங்கரமா வாட்டர் ஃபால்ஸ் இது உள்ள இருக்குங்க. சில்லுன்னு இருக்கு. அப்பா தண்ணி ஓடி 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 பாசி குடிச்சு. எங்க பக்கத்துல ஒரு ஏரி ஒண்ணு இருக்குங்க. இது நம்ம போகும்போது பார்ப்போம். இதை முடிச்சுட்டு அங்கேருந்து இதை டைரக்டா த்ரூ கனெக்ஷன் கொடுத்துட்டாரா? ஒருவேளை ரீசைக்கிள் ஆகுதா? அதேங்க அப்பா, இது என்னமோ ஒரு காட்டுக்குள்ள வந்த மாதிரி தாங்க இருக்கு. அப்பா எப்படி அப்பா இதெல்லாம் உருவாக்குங்க? நெக்ஸ்ட் உருவாக்கணும் தான் இது. ஆனா மரத்தோட வேறு அப்படியே உள்ள வர மாதிரி இருக்கு. சிமெண்ட் போடுறது. சிமெண்ட்டுக்குள்ள கம்பி கொடுத்து பண்ணிருக்காங்க. அந்த இடம் உடஞ்சிருக்கு. அதுல தெரியுது. பரவாயில்ல, நல்ல மெனக்கடி பண்ணிருக்காரு. ஃபால்ஸ் சூப்பரா இருக்குங்க. நம்ம ஊர் இந்த குற்றாலத்திலேயே வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஃப்ளோவா கரெக்டா கான்ஸ்டன்டா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. இந்த ஃபால்ஸ் தாங்க எனக்கு இருக்கிறதுல ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல மேல அதுவும் ஃபுல்லா அந்த டைல்ஸ் சின்ன சின்ன அந்த இதுதான் வச்சு கவர் பண்ணிருக்காங்க. சின்ன அந்த உடஞ்ச டைல்ஸ் வச்சுதான் இந்த ரூம் கட்டிருக்காங்க. மேல பிரைவேட்டா ஒரு மலையே உருவாக்கியிருக்காருங்க. பரவாயில்ல. இங்க பாருங்க, இன்னொரு ஸ்கூல் செட் ஒன்று வந்திருக்கு.
டேய் தம்பி பாய். பயங்கரமா இருக்கு. இதனாலதான் இது 20 வருஷம் ஆயிருக்கு போட்டுருக்கு கட்டி முடிக்க. ஒரே ஆள் தாங்க கட்டியிருக்காரு கிட்டத்தட்ட 20 வருஷமாவே. வெளியில தெரியாம அவராவே அவர் சொந்த விருப்பத்தின் பேர்ல கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. நான் சொன்ன அந்த 57ல. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்துல கவர்மெண்ட் வந்து நிலத்தை கையகப்படுத்துற அந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த சேர்த்து கையகப்படுத்தணும்னு சொல்லி வந்ததும் என்ன பண்றாரு, இப்படி நீ எப்படி தனியா பிரைவேட்டா ஃபாரஸ்ட்ல நீ எப்படி உனக்கு சொந்த விருப்பத்தின் பேர்ல கவர்மெண்ட் நிலத்துல நீ எப்படி இதை உருவாக்குன அப்படின்னு சொல்லி இதை தடை பண்ண கொண்டு வராங்க, தடை சட்டம் கொண்டு வராங்க. அது கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா உருவாக்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இதை வந்து கையகப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தையே கை விட்டுருக்காங்க. கை விட்டுட்டு இதை ஒரு கவர்மெண்டோடைய ஓன் விசிட்டிங் பாயிண்டாவே இதை அறிவிச்சிட்டாங்க இந்த இடத்த. அதுக்கப்புறம் கவர்மெண்டோடைய டைரக்டா அண்டர் கண்ட்ரோலுக்கு வந்து இப்போ அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ட்ரி ஃபீஸ் கலெக்ட் பண்றது, டூரிஸ்ட் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிட்டு சண்டிகர்ல. ஒரு நாளைக்கு 5000 பேர் குறைஞ்சது வந்து விசிட் பண்றாங்க இந்த இடத்த. இது வரைக்கும் 1.6 மில்லியன் பேர் வந்து இந்த இடத்த சுத்தி பார்த்துருக்காங்க இது வரைக்கும். விச் கண்ட்ரி சார்? பிரான்ஸ். இவ்வளவு பெரிய பேக் தூக்கிட்டு எப்படா நடக்கிறீங்க? சின்ன பேக் எனக்கு ஒரு 5 கிலோ தான் வரும், அதுவே வெயிட்டா இருக்கு. என்ன சொல்லிட்டு இருந்தா? 1.6 மில்லியன் பேரு. 1 மில்லியன்னா வந்து 10 லட்சம் பேருங்க. அப்பனா 16 லட்சம் பேர் இது வரைக்கும் வந்து பார்த்துருக்காங்க இந்த இடத்த. இது வந்து பஞ்சாபோடைய தலைநகர் வந்து சண்டிகர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்துல ஒரு 7 கிலோமீட்டர்ல இருக்கு. அட்டகாசமான இடங்க, நல்லா அருமையா. அங்க பாருங்க கூழாங்கல்லையே இந்த பெரிய கிரவுண்ட்ல கேலரியில உட்காந்துருக்க மாதிரி உருவாக்கியிருக்காரு. இந்த தண்ணி எங்கேருந்து ஃப்ளோ ஆகுது? இதுவும் அந்த ஏரியில் தானா? ஒவ்வொன்றும் தனித்தனியா வித்தியாசமாவே இருக்கு. எதுவுமே நார்மலா எல்லா இடத்துலயும் கட்டுற மாதிரி இல்லை. இங்க பாருங்க சைட்ல சும்மா நடந்து போறத இந்த பாதுகாப்பு வைக்கிற அந்த கட்டை கூட அது ஒரு மாதிரியே கட்டியிருக்காரு. சிம்பிளா இருந்தாலும் அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. நிறைய இடம் இருக்கு போடுங்க. எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சேர்ந்து ஒரே தலைநகர் சென்னையா இருந்தா எப்படி இருக்கும், அது போலதான் இப்ப பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் இருக்கிற ஒரே தலைநகர் இந்த சண்டிகர். இது வேற எந்த ஸ்டேட்டுக்குமே கிடையாதுங்க இந்தியாவிலேயே. 2 ஸ்டேட்டுக்கு ஒரே கேபிட்டல், அதே போல ஒரே ஸ்டேட்டுக்கு 2 கேபிட்டலும் இருக்கு. அது என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஜம்முக்கு தனி கேபிட்டல், காஷ்மீருக்கு தனி கேபிட்டல். ஆனா ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரே மாநிலம் தான். சம்மர் விண்டருக்கு மாத்தி அவங்க கேபிட்டல் வந்து மாத்திக்கிறாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சது.
எல்லாம் அந்த இடமே நல்லா பறந்து விரிஞ்சு இருக்குங்க. துரு ஓடுறாங்க ஓடிறாங்க. Which school, sir? This which school? School name? GMS Patel. GMS Patel. Where it is? Ropert. Ropert. Okay. தான் போனோம். தலை பத்திரம் போட்டு வார்னிங் போர்டே போட்டுருக்காங்க. தலை பத்திரம் மண்டை பத்திரம் மாதிரி. இது நல்லா இருக்கு வித்தியாசமா. வாட் இஸ் திஸ்ன்னு பார்ப்போம். பானையில செஞ்சு சின்ன சின்ன பானை தாங்க அது. மண் ஓடுதா இதுல எல்லாம் அவங்கவுங்களோட திறமையை காமிச்சிருக்காங்க. அவங்கவுங்க பேரை எழுதி நம்ம எழுதோனா. இவரு ஒருத்தர் ஹார்ட் எல்லாம் போட்டிருக்காரு. இருக்க வேண்டியதான். பிளேட்டு சாப்பிட்ற அந்த பிளேட்டு தான் இது. அதோட வேஸ்ட் உதிரி பாகம் இது ஃபுல்லாவே அந்த மாதிரி. அதான் சொன்னேன்ல, ஒரு சிட்டில ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த சிட்டியோட மொத்த வேஸ்டையும் கொண்டு வந்து அந்த வேஸ்ட்டை தனியா 5 பாகமா பிரிச்சு, எலக்ட்ரிக் வேஸ்ட் தனியா, இந்த இது தனியா, பிளேட் தனியா, கிளாஸஸ் தனியா, பேங்கிள்ஸ் தனியா, வளையல்கள், அடுத்தது என்ன இந்த மாதிரி இந்த கூழாங்கல், அதெல்லாம் தனியா பிரிச்சு அதை ஒன்றையும் வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ தனித்தனியா பண்ணியிருக்காரு. இதுல ஒரு லேடிஸ் எல்லாம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. நல்ல அருமையான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இது. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க பாருங்க, மேல அந்த இதுல குட்டி 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 குட்டியா சிலை வச்சு அதை ஒரு வேலி மாதிரி வச்சு அடிச்சிட்டாங்க. டால் மியூசியம் ஃபேஸ் 3. டால் மியூசியம் இது நல்லா பத்திரம். மழை பெஞ்சா தண்ணி ஓடுறதுக்கு சாலம் கட்டியிருக்காங்க. அப்பா பாருங்களேன் எவ்வளவு தண்ணி ஓடுதுன்னு. பயங்கர சவுண்டா வரது. ஷூட்டிங்கே எடுக்கலாம் போதுங்க. இந்த இடம் மட்டும் தனியா ஒரு இடம் ஜில்லுன்னு இருக்கு. தண்ணி ஓடி ஓடி இருக்கல. கிட்ட போக முடியாது, போனாலும் அங்க நிக்க முடியாது. இங்க இதுக்குள்ள நின்று போட்டோ எடுத்துக்க வேண்டியது. இந்த இடத்த பயங்கரமா பார்க்கறதுக்கே நல்ல லுக்கா இருக்கு. இந்த இடத்தையே ஒரு தியேட்டர் மாதிரி ஒன்று செட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு பெரிய கேலரி, கலர்ஃபுல்லா எல்லா கலர்லயும் வச்சு டைல்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேஸ்ட் டைல்ஸ் தான். எல்லா கலரையும் தனித்தனியா வச்சு அப்படியே ஃப்ரண்ட்ல ஒரு எல்இடி டிஸ்பிளே. இது எப்போ ஃபங்க்ஷன் டைம்ல யூஸ் பண்ணிப்பாங்க. கீழே அந்த டிஜே சிஸ்டம், மற்ற இந்த அலங்கார பொருள் வைக்கிற மாதிரி அந்த செட்டு. ஒரு மரத்துக்கு எந்த அளவுக்கு இந்த கட்டை கட்டிப்பாங்க பாருங்க. பெரிய கோட்டை மாதிரி இருக்குங்க அந்த இடம். பாருங்களா ஒரு விஷயம்.
முன்னாடி ஒருத்தர் வாவும் சொல்றாரு. இவர்தான் அது. உண்மையுமே வாவுதாங்க. அப்பா பிரம்மாண்டமா இருக்குங்க இந்த இடம். தரையில ஃபுல்லா அந்த பாறை வச்சு இடையில கூழாங்கல்ல போட்டு தனியா செப்பரேட்டா நடுவுல ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஆடு எங்க அப்பா, இதெல்லாம் மனுஷன் உருவாக்கணும்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? எப்படி பண்ணிருக்காங்க தெரியுதா? கிட்ட போறேன் பாருங்களா, இப்பதான் நானே பாக்குறேன். சாக்குல சணல் சாக்குல சிமெண்ட்டை கட்டி அப்படியே ஒரு ஒரு இடமா பேக்கிங்கா வச்சு மொத்தமா அந்த சணல் சாக்கை இது பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துருக்காங்க. நம்ம அந்த வீட்டுக்கு கடகால போடும்போது தண்ணி அடிக்கிறது கடகால இது பண்ணுவீங்க, அது போல ஃபுல்லாவே அப்படிதாங்க பண்ணிருக்காங்க. அப்பா இதோட ஹைட்டு எப்படியும் 10, 20, 30, 60, 70 அடி இருக்கும் போல இருக்கு. கண்டிப்பா இருக்கும். அந்த சின்ன இடமே அவ்வளவு சூப்பரா இருந்தது. இங்க இவ்வளவு பெரிய இடம் கட்டிருக்காங்க. கலர்ஃபுல்லா இருக்கு, பயங்கர அட்ராக்ஷன். அடுத்து இது வந்து சும்மா நடந்து போற பாதை போல் இருக்கு. இது ஃபுல்லா நம்ம அந்த அரை ஜல்லி தாங்க. அப்படியே நல்லா அப்படியே கார்வ் பண்ணிருக்காங்க. யூனிஃபார்மா அப்படியே பர்ஃபெக்ஷனா இருக்கு. நம்ம சிமெண்ட் செவரு கட்டின மாதிரியே ஒரு சின்ன ஏத்த இறக்கம், ஒரு சின்ன ஒரு ஏறவே இல்லை எதுவுமே. சீலிங்கும் அதே போல பண்ணிருக்காங்க அந்த அரை ஜல்லியில. நம்ம இந்த வீடு ஒட்டு ஓட்டுறதுக்கு ஜல்லி, அந்த ஜல்லி தான். சீலிங்லயே எலக்ட்ரிக் ஒர்க் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க. பக்கத்துல ஃபிஷ் அக்வாரியம் வேற இருக்குங்க. இதுல நிறைய பண்ணிருக்காங்க. ஆஸ்கர் ஃபிஷ் ராக் டால் மியூசியம் இங்கே தனியா ஒரு லட்சம் தனியா பக்கத்துல வச்சிருக்காங்க. மாடு இருக்கிற நெவத்தடி தான் இது. வீலு ஏர் கலப்ப பழசா யூஸ் பண்ண எல்லா பொருளும் ஒட்டகத்து மேல வைஃப் வச்சு அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போறாரு. அப்பா உண்மையாலுமே நிஜமா அங்க ஆளுங்க இருக்கிற மாதிரியே திடீர்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க. பழைய காலத்துல இந்த கூரை வீட்டுல சப்பாத்தி சொல்றாங்க வீட்டுல அந்த அடுப்புல. இந்த ஒரு இடத்துல உட்காந்து இந்த பொம்மலாட்டம் பாக்குறாங்க. சூப்பர். இந்த மாதிரிலாம் இப்போ இருக்கணும்னு ஒரு ஆசையா தான் இருக்கு. இந்த மாதிரி திரும்ப மாறினா நல்லா இருக்கும். ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி லைஃப். மலையில் கடைக்காரங்க மலையில் போடுறாங்க.
இந்த மாதிரி இதெல்லாம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்குது, பார்த்துக்குங்க. எங்க இருக்குன்னு தெரியல இந்த மாதிரினா. வேற எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவும் எல்லாமே சின்ன சின்ன டைப்ஸ் கலர்ஃபுல்லா வச்சு அச்சீவ் பண்ணிருக்காங்க. இதான் டால் மியூசியம். அடேங்கப்பா, இங்க வேற தனியா இருக்கு. பயங்கர ஒர்த்து தான் இந்த இடம். கல்யாணத்துக்கு ஊர்வலத்துக்கு மணப்பெண்ணை கூப்பிட்டு போறாங்க. பின்னாடி குதிரை ஊர்வலம், மேல நாதஸ்வரத்தோட மணப்பெண்ணை அழைச்சிட்டு போறாங்க. அப்படியே அந்த பழைய காலத்து வாழ்க்கையை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துல. பஞ்சாபோட நேத்து அந்த ரூரல் ஹெரிட்டேஜ் மியூசியமும் இதே போலதாங்க இருந்தது. ஆனா பொருள் எல்லாமே அங்க லைவா இருந்தது. அவங்க யூஸ் பண்ண அப்படியே பழைய பொருள் எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. இங்க எல்லாமே அவங்க இவங்களே தயாரிச்சு ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஒரு 70% அதுக்கு வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. நேற்று அங்க வீடியோ எடுக்கலன்னு நினைச்சு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. பரவாயில்ல, இன்னைக்கு எடுத்துட்டேன். புத்தர் தரிசனம் கொடுக்குறாரு. புத்தரா முன்வரா குதிரை வண்டி, குதிரை இல்ல மாடுதான். ஒரு அந்த இலை இல்லாத மரத்தை அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க. வேறு மேல அந்த இலை மட்டும் இல்ல, ஒரு பெரிய மரத்தை இவங்க எத்தனை ஒரு 6 அப்படியே ரெடிமேடா கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு ஊஞ்சல்லையும் இந்த சிங்கு பசங்க என்னமா விளையாடுறாங்க பாருங்க. அவரு ஸ்கூல் வாத்தியார் போல் இருக்கு, இவங்களை கோஆர்டினேட் பண்றாரு. போகல ஜாலி.
இது ஃபுல்லா அந்த வளையலுங்க, உடஞ்ச வளையல். அதை வந்து அப்படியே புடவை டிசைனா மாத்தி அது கலரு அந்த கலர்ல இருக்கிற அதுக்கேற்ற மாதிரி கலர்ல சூஸ் பண்ணி அதே போல இந்த பக்கம் மயில். சாதாரண அந்த மண் வளையல் தாங்க இது ஃபுல்லாவே. रेलवे स्टेशन हाँ हाँ हाँ, है ना, नहीं नहीं। वहाँ खाना भी मिल जाएगा, 17-20 रुपए रेट लगता है। வீடியோ எடுக்கிறது பயங்கர சிக்கா இருக்குங்க இங்க. चपाती मिलेगा, सब्जी मिलेगा, चार मिलेगा। ரொம்ப செக்யூரான ஏரியா போகுது. வீடியோ ஆன் பண்ணாலே சத்தம் போடுறாங்க, போலீஸ் அபிஷியல்லாம் வந்து பிடிக்கிறாங்க. சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. இங்க பக்கத்துல பாருங்களா, ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே மரத்தால செஞ்ச பொருட்கள் எல்லாமே வுட் கார்விங் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் சஹரன்பூர், உத்தரப்பிரதேஷ் போல் இருக்கு. பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு பாருங்களேன், கடை ஃபுல்லா ஏகப்பட்ட பொருள் ஃபுல்லா இந்த மரப்பொருளாலே செஞ்சதுங்க. என்னென்ன இருக்குன்னு சொல்றேன் பாருங்களேன். இது இந்த தூக்கு சட்டியா கேரியர் பாக்ஸ் மாதிரி இருக்கு, மரத்திலே செப்பலுங்க. அடுத்தது இந்த நம்ம வீட்டில் இந்த சேமிப்புக்கு சேவிங்ஸ்க்காக வச்சிருக்கிற டப்பா. இது சின்ன சின்ன பொருள் வைக்கிற மாதிரி பாக்ஸஸ். இந்த டைஸ் கேம் விளையாடும்ல பாருங்களேன், இதில் 4 விதமாக இருக்குங்க. இந்த ஸ்கொயரில் ஒன்று, ஸ்டார் டைப்பில் ஒன்று இருக்குது, இன்னும் 2 இருக்குது, அது எனக்கு தெரியல. அடுத்து இந்த கரண்டிங்க, சமையல் சேவை கரண்டிங்க ஃபுல்லாக. இதெல்லாம் எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தானே வைங்களா. இப்போ பாருங்க, இதெல்லாம் என்ன யூஸ், எதுக்காகன்னு தெரியல. என்ன ஜட பின்னா உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இந்த வெல்கம் போர்டு மரப்பலகையில் செஞ்சது. கடிகாரம் ஃபுல்லா அந்த சுத்தி அந்த ருத்ராட்ச கோட்டையிலே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு கடிகாரம். கீ செயின்ஸு, மரத்தாலே செஞ்ச டிராக்டர் பொம்மைங்க, ட்ரெயின், சின்ன ரேஸ் காரு, சின்ன பசங்க விளையாடுற பொம்மை, முயல் பொம்மை, பணம் வைக்கிற பற்றி உண்டியல் டப்பா, மிருதங்கம், மேளம், பாக்ஸஸ், மரத்துல செஞ்ச பேனா பார்த்துருக்கீங்களா? कितने रुपये भैया? 30. वुड दिस भैया 50. இது 30 ரூபா, இது 50 ரூபாங்க. அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. இங்கே பார்த்தீங்களா சீப்பு மரத்துல செஞ்சது, எல்லாம் புதுசா இருக்கு, இப்பதான் பாக்குறேன். அப்படியே ஒரு ஓர் எல்லாமே பாருங்க.
மர கிளாஸில் செஞ்ச அந்த பீங்கன் கிளாஸுங்க. அதுக்கு பின்னாடி கிளி ஒன்று இருக்கு பாருங்க, மரத்துல கிளி. சின்ன கட்டில் சின்ன பசங்களுக்கு, பிளேட்டு, மர பிளேட்டு, சின்ன சைஸ் கடிகாரம், அப்படியே எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆஹா, இங்க பாருங்க, கடிகாரத்தை சுத்தி ஃபுல்லா பழைய காயின்ஸுங்க. 20 பைசா, 5 பைசா, 10 பைசா. பரவாயில்லையே, இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இது நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. சூப்பர் சூப்பர் சூப்பர். So nice. Yes,